அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 31/8/2025 ஆவணி மாதத்தின் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமி. பொதுவாக ஆவணி மாதம் என்பது சிம்ம மாதம். ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய நாள். சிம்ம மாதம் அப்படிங்கிறதும் சூரியனுக்குரிய ஒரு மாதமாகவே கருதப்படுது. இந்த நாளில் அஷ்டமி திதி மாதத்தின் கடைசி நாள். இந்த நாளில் இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செஞ்சு நாளை துவங்குனீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும். அஷ்டமி என்பது பைரவ வழிபாடு. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது எதிரி தொல்லையாகட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமாகட்டும், இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நாம் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த பைரவ மூர்த்தியை தான். இந்த பைரவரை நாம் அஷ்டமி அன்று அமாவாசை என்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும். குறிப்பாக பணவசியம் உண்டாகும். நம்ம சுற்றி பிரச்சனைகளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் நம்மளை நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி சண்டை போடுறது, கோபப்படுறது, அழுறது, எரிச்சப்படுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது இந்த பணத்துக்கு பிடிக்காது. அந்த இடம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துக்கு பணம் வராது, பணம் தங்காது அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி மகாலட்சுமி தாயாரும் இந்த மாதிரி இடங்களில் குடியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வதற்கு எனக்கு வழிபாடு இல்லாமல் ஏதாவது ஒரு உத்வேகமான விஷயங்கள் தேவை, நான் நிறைய புராண கதைகளை கேட்க விரும்புகிறேன், ஆன்மீக கதைகளை கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய எபிக் ஸ்டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த நாளில் நீங்கள் காலை எழுந்ததும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மிளகுகளை எடுத்துக்கணும். 8 மிளகுகளை எடுத்து உங்கள் பிரார்த்தனைகள் என்ன, உங்கள் பிரச்சனைகள் என்ன, அதெல்லாம் மனதார வேண்டிக்கோங்க. 8 மிளகுகளை நல்லா கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த மிளகு உங்கள் உள்ளங்கையில் பதியணும். அந்த அளவு டைட்டாக பிடிச்சி வேண்டிட்டு நேராக அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு அல்லது வாசலுக்கு அல்லது முச்சந்தியில் ஆள் நடமாட்டலைன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு கிழக்கு நோக்கி ஒரு மிளகு, மேற்கு நோக்கி ஒரு மிளகு, வடக்கு நோக்கி ஒரு மிளகு, தெற்கு நோக்கி ஒரு மிளகு, மீதி 4 மிளகு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சின்ன துணியில் போட்டு முடிஞ்சு உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அது கூட கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க. வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிருங்க. இதனால் எப்பேற்பட்ட பீடையும் நிச்சயமாக தீருங்க. அஷ்டமி அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறது தான் குறிக்குது. இந்த 8 மிளகுகள் உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையை நிச்சயமாக தீர்க்கும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.